ஷாலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். We welcome you all in Jesus' mighty name. நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். Jesus is powerful to do the miracles that you expect. வேதம் சொல்லுகிறது, Bible says, மார்க் 6 அதிகாரம் the book of Mark chapter 6, 34வது வசனத்தை பாருங்க. let us look at verse 34. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. We see it in the Bible. And Jesus, when he came out, saw a great multitude and was moved with compassion for them, because they were like sheep not having a shepherd. So he began to teach them many things. இயேசு ஜனங்களை கண்டபோது மனதுருகினாராம். Jesus, when he saw the people, he was moved with compassion. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கிற பொழுது மனதுருகிறவராக இருக்கிறார். Today when Jesus sees you, he moves with compassion. ஆதியாகமம் The book of Genesis, முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், chapter 1, we see தேவன் தம்முடைய சாயல தம் ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கி மனிதனை கண்டவுடனே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். when he created man, and when man saw the Lord, he blessed him first. மனிதனை கண்ட உடனே தேவன் ஆசீர்வதித்தாராம். When God saw the man after he created him, he instantly blessed him. சோ அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இந்த தேவன் சதா காலமும் உள்ள நம்முடைய தேவனாய் இருக்கிறார். Yesterday, today, forever, until the end of time, he is our Father. இப்பொழுதும் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று அவர் துடிக்கிறார். When he sees you, he wants to do something for you. உங்களை ஆச்சரியப்படுத்தும்படி ஏதாகிலும் என் பிள்ளைக்கு செய்ய வேண்டும் என்று அவர் துடிக்கிறார். He wants to do something for you, and his heart is beating for that. ஏதாகிலும் ஆச்சரியமான காரியம், Something surprising. வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் இயேசுவை கண்டபொழுது திரளாய் வந்தாங்க. When the people saw Jesus, they came as a multitude, the Bible says. அவர்கள் இயேசுவினிடத்தில் வருவதற்கு முன்பதாகவே இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்றார், அவங்க எல்லாம் என்னிடத்தில் வராங்க, அவர்களை திருப்திப்படுத்தும்படி, மிரக்கல் உணவு கொடுக்கும்படி, அவர்கள் ஆச்சரியப்படும்படி நாம் இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். When he sees that those people are coming to him, he instantly calls his disciples and said, we need to do something for these people because they are coming with expectations. We need to surprise them. சீஷர்கள் சொல்றாங்க, இது வனாந்தரமான இடம். But the disciple says, Lord, this is a deserted place. இவர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் இவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடியாது. For these many people we should spend lot of money, and that itself won't be enough. ஆகினால இது முடியாது என்று சொல்லுகிறார்கள். They say, no Lord, this is impossible. ஆனா இயேசு என்ன செய்ய போறார் என்று அறிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. But Bible says Jesus knew about what he was going to do. இன்னைக்கு உங்களை குறித்து உங்க சத்துருக்கள் நினைக்கிறபடி நீங்க வாழ போகிறது அல்ல. You're not going to live as how your enemies think you will live. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நினைவை வைத்திருக்கிறார். God has a plan for you. அவர் என்ன உங்களை குறித்து நினைச்சு வச்சிருக்கிறார், அதுவே நிறைவேற போகிறது உங்களுடைய வாழ்க்கையில. What he thinks for you, that is only is going to happen in your life, dear people. அது ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம், ஒருவேளை மார்க்கெட் பிளேஸா இருக்கலாம், பட் கர்த்தர் நியமித்தது உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது இன்றைக்கு. Maybe that is in a kind of situation like a marketplace or a deserted place or a very populated place. Nothing matters, only his thought matters. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவுக்கு ஏதாகிலும் வேணும். Something is needed for Jesus. உங்க வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்ய ஏதாகிலும் வேணும். There's something needed for him to do miracles in your life. இயேசு கேக்குறாரு, Jesus asks, உங்களிடத்துல என்னதான் இருக்கு? ஏன்னா ஏதாகிலும் சர்ப்ரைஸ் பண்ணணும். what do you have with you? I need to surprise the people. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சர்ப்ரைஸ் பண்ண இயேசு துடித்துக் கொண்டிருக்கிறார், தெரியுமா? You know, his heart is beating to do something surprising for you. நீங்க சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அல்லது மிரக்கல் நடக்குது எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. You're running here and there seeking miracles. வேதம் சொல்லுகிறது, இயேசு உங்க வாழ்க்கையில சர்ப்ரைஸ் பண்ண ஏதோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. But Bible says Jesus has prepared something to surprise you. அவர் கேக்குறாரு, He asks you, ஓகேப்பா, உங்ககிட்ட என்னதான் இருக்கிறது? okay man, but what do you have? அவங்க சொல்றாங்க, சுத்தி பக்கம் எல்லாம் பேசி ஈஸி எல்லாம் கடைசியா ஒரு முடிவுக்கு வராங்க. All the people around, they discuss and finally they come to the point. அவரோட சீஷர்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டு இயேசு கேக்குறாரு, ஏதாவது ஒன்னு கேக்குறாரு. சரி, என்னதான் இருக்கு நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு
பார்த்துட்டு ஃபைனலா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு வராங்க. So after later they're discussing, and after that, after the discussion, they come to Jesus to tell the final answer. வேதம் சொல்லுது அந்திரேயா என்ற ஒரு சீஷன் வந்து இயேசுவை பார்த்து சொல்றான். Bible says, we see in the Bible that a disciple called Andrew, he came to Jesus and he said, இயேசுவே, Jesus, இங்க ஒரு சின்ன பையன் இருக்கான். there's a small guy here. அவனிடத்துல 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு. This small child has 5 loaves and 2 fishes. அவங்க அப்பா அம்மா கொடுத்திருக்காங்க இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு. Today his mom and dad has given to him to eat. சோ அது அவனுடைய உணவா இருக்கு. So that is his food. அது மட்டும் தான் இருக்குது. Only that is his food. அட போய் அதுதான் எனக்கு வேணும். But Jesus said, man, that is what I needed. அதை எடுத்துட்டு வாங்கன்றார் ஆண்டவர். Bring it to me, he says. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அற்புதம் செய்து இயேசுக்கு எதனா உங்க சைடுல இருந்து எதனா வேணும். There is something needed from your side for him to surprise you in miracles. என் சைடுல இருந்து எதனா வேணும். There is something from my side for him to do miracles for me. நீங்க எதனா அவர் கையில கொடுத்தீங்கன்னா அது அப்படியே அது பெருக பண்ணிடுவாரு. If you give something in his hands, he will start multiplying it. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல அவங்க வந்து 5 அப்பம் 2 மீனை கொடுத்தாங்க. This place they gave the 5 loaves of bread and the 2 fishes. அவங்க என்ன சாப்பிட்டாங்க? You know what they ate? அவங்க பிரியாணியை சாப்பிடல. They didn't eat the biryani, people. அப்பமும் அந்த மீனை தான் சாப்பிட்டாங்க. They ate the bread and the fish. அப்பத்தையும் மீனையும் கொடுத்துட்டு அவங்க கான்டினென்டல் ஃபுட் சாப்பிடல. After giving the bread and the fish, they didn't eat continental food. Hallelujah. Hallelujah. அவங்க எதை கொடுத்தாங்களோ கர்த்தர் அதை மல்டிப்ளை பண்ணாரு. What they gave, Jesus multiplied it. அதுல தான் சர்ப்ரைஸ் ஆன மிரக்கலை உண்டு பண்ணினாரு. In that place that is the place where Jesus made surprise miracles. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எது வேணும்னு சொல்றீங்களோ, whatever you say is needed in your life, அதை இயேசுவுக்கு கொடுங்கன்னு சொல்றேன். I say give it to Jesus. நீங்க மாவிதையை நட்டுட்டு நீங்க வந்து திராட்சை பழத்தை நீ எதிர்பார்க்க முடியாது. You cannot accept grapes when you plant the mango seed. நீங்க ஆப்பிள் விதையை விதைச்சிட்டு ஏதோ வேற புளியங்காயை நீங்க எதிர்பார்க்க முடியாது. You cannot expect the tamarind fruit after you have sown the apple seed. நீங்க எது இயேசுவிட்ட கொடுக்கறீங்களோ அதுல தான் அற்புதத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும். Whatever you give to Jesus, in that only you can expect your miracles. வேதம் சொல்லுகிறது நல்லா கவனிங்க. Listen to what the Bible says clearly. அந்த 5 அப்பம் 2 மீன் இயேசுவிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. When they took that 5 loaves and 2 fishes to Jesus, இயேசு சொல்லல. but Jesus didn't say, என்னப்பா சின்ன பையன்கிட்ட போய் வாங்கி வந்து இந்த 5 அப்பத்தை இந்த 2 மீனை கொண்டு கொடுக்குறீங்களே, இப்படி இந்த காஞ்சு போன உணவு கொடுக்குறீங்களே அப்படிலாம் சொல்லல. Jesus didn't say, we see it in the Bible that Jesus didn't say that, hey what man, from that child you are grabbing it and coming, from that child you are taking it and coming, the dried food you are bringing, man. Hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது இயேசு அதை எடுத்துக்கொண்டாராம். But we see in the Bible that Jesus took it. என்ன கொடுக்குறீங்களோ இயேசு அன்பா எடுத்துக்கொள்ளுகிறவர். Whatever you give, Jesus is the one who receives it lovingly. அதை எடுத்துக்கொண்டு அவர் வச்சுக்க போறது கிடையாது. He's not going to take it and keep it by himself. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை எடுத்துக்கொண்டு whatever you give, he will take it. அவர் வேதம் சொல்லுகிறது அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்துக்கொண்டு after he had taken the 5 loaves and the 2 fish, அதை ஆசீர்வதித்தாராம். he blessed it. Hallelujah. Hallelujah. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That is the Lord Jesus. அவர் அதனுடைய அர்த்தம் என்ன? You know what is the meaning? நீ எதை கொடுக்கிறியோ whatever you give, சந்தோஷத்தோட பெருமிச்சு விடுறார் ஆண்டவர். with happiness he gives a great sigh of relief. நான் விசுவாசி, நான் நம்புறேன். I believe and I have faith அந்த that 5 அப்பத்தை 2 மீனையும் கையில வாங்கி after taking the 5 loaves and the 2 fishes, அவர் அப்பாவை பார்த்து பிதாவே thank you னு சொல்லிருப்பாரு. he would have looked up to Father and he would have said thank you Lord. Hallelujah. Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, yes people of God, நீங்க எதை கொடுக்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கொள்வாரு. whatever you give to him, he will take it happily. அத வேதம் சொல்லுது, நம்ம பார்க்கிறோம், அத இயேசு ஆசீர்வதித்தார். And Jesus blessed him. You don't know the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதம் தப்பா அந்த அளவை பத்தி உங்களுக்கு தெரியாது. The power of blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்களுக்கு தெரியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை, the power of the blessing of the Lord, அது விசேஷமானது. there is something very special. வேதம் சொல்லுது, இயேசு அந்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்த பொழுது, when Jesus blessed that 5 loaves and the 2 fishes, அந்த வறுத்த மீன், that dried dead fish, சுடப்பட்ட அப்பம், that baked bread பெருக ஆரம்பித்தது. started multiplying. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற வல்லமை. That is the power in the blessing of the Lord. உங்களுடைய வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில இருக்க வேண்டியது தேவனுடைய ஆசீர்வாதம். The thing that should be existing in your life and in my life, it is the blessing of the Lord. உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் இயேசுவின் தேவனின் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். Everything in our house, there must be the blessing of the Lord upon it. உங்களுடைய பிள்ளைகள் மேல்
மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். Upon your children the Lord's blessing must be there. உங்களுடைய கம்பெனியின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். Upon your company the Lord's blessing must be there. உங்க மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். Upon you the Lord's blessing must be there. இந்த ஆசீர்வாதம் குறையாது. This blessing won't cease. இது பெருக ஆரம்பிக்கும். This will multiply. தேவனுடைய ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கும். The blessing of the Lord will multiply. அது பெருகும் பொழுது When it multiplies, அது அநேகரை திருப்தியாக்கும். it will feed, it will satisfy many people. சந்தோஷமாக்கும். It will make them happy. அதுதான் இந்த இடத்துல நடந்தது. That's what happened here. இயேசு கிறிஸ்து அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்த பொழுது, when Jesus Christ took it, blessed it, and he broke it and gave it to them, அவ்வளவுதான். That's it. அது பெருக ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம். We see that it started multiplying. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்களா? We see that in the Bible that almost 4000 men only ate that thing. Hallelujah. Hallelujah. அவ்வளவுக்கு அதிகமாக தேவன் ஆசீர்வதித்தார். Oh, so much, that huge amount of thing God blessed it. லிமிட்டடா இருந்தது. From the thing which was limited, அது அன்லிமிட்டடாய் மாத்தினார். He made it unlimited. உங்க கையில் இருக்கிற வரைக்கும் லிமிட் தான். Unless it is in your hand, it is limited. அது இயேசுவின் கையில கொடுத்து பாருங்க. Until it goes into the hand of Jesus, அது அன்லிமிட்டடாய் மாறிடும். it becomes unlimited. அது அநேகரை திருப்தியாக்கும். It will satisfy many people. அநேகரை ஆசீர்வதிக்கும். It bless many people. ஐயோ, அது சொல்லவே முடியாது. We cannot experience it in mere words. மகிமை மேல மகிமை கொண்டு வரும். That will bring glory upon glory. அதுதான் தேவனுடைய வல்லமை. It is the power of God. Hallelujah. Hallelujah. இந்த ஆண்டவராகிய தேவனிடத்தில் Into this Lord Jesus, உங்களுடைய குறைவுகள் எதுவோ, whatever your lackness is, எதெல்லாம் அற்புதம் வேணும்னு சொல்றீங்களோ, whatever you say you need a miracle, அதை இன்றைக்கு இயேசுவிடத்தில் கொடுத்து பாருங்க. today give it to Jesus. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God will do great things. Hallelujah. Hallelujah. இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். This Jesus is the same yesterday, today and forever. அந்த அப்பத்தையும் மீனையும் வாங்கினவர், The one who received the bread and the fish, உங்களை பார்த்து சொல்லுகிறார், he says to you, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் மகனே மகளே, my daughter, my son, who is carrying the burdens and is undressed. எதெல்லாம் உன்னை வருத்தப்படுத்துகிறதோ என் மகனே மகளே, அதெல்லாம் என்கிட்ட கொடுன்னு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். God calls you saying, whatever weakens you, whatever makes you carry burdens, give it into me. Hallelujah. Hallelujah. அவர் பெருக பண்ண போகிறார். Going to make it grow more. கொடுப்பீர்களா? Will you give it? தேவ ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பீங்க. You will receive the blessing of the Lord. சோ நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes, let's pray. இந்த இயேசு இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். Right now he is powerful to do the miracles for you. நாம் ஜெபிப்போமா? Shall we pray? நாம் கண்களை மூடுவோம். Let us close our eyes. பரலோக பிதாவே, Father, உம்முடைய பரிசுத்த நாமமாகிய இயேசுவின் நாமத்தினால், in your name, the name Jesus, மனதுருக்கமுள்ள தெய்வமே, oh Lord, full of compassion, உன்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பார்க்கிறீர். you look at all the people who pray with me right now. எந்தெந்த விஷயத்துல ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை எதிர்பார்க்கிறார்களோ அதை இப்பொழுதே நீ செய்வீராக. In the things that they're expecting the miracles, let it happen in Jesus' name. உம்முடைய பரிசுத்த நாமத்தினால In your holy name, குறைவுகள் எல்லாம் நீக்கி இயேசுவின் நாமத்தில் நிறைவு உண்டாகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். I command in Jesus' name, let all the lack be removed and let there be fulfillment in that place. எந்தெந்த இடத்திலெல்லாம் வறட்சின்னு சொல்லுகிறார்களோ அந்தந்த இடத்துல இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். The places that they say there is dryness, there is famine, in that place let there be greenery, let there be nourishing, let there be flourishing in that place. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது நடப்பதாக. The things that they expected in their life, let it happen in Jesus' name. எதிர்பார்க்காத விஷயத்தை நீர் ஏற்படுத்தி அந்த ஜனங்களை ஆச்சரியத்தில் நடத்தினது போல இப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் ஆச்சரியமான அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக. Lord, you unexpectedly did surprises for the people in the things that we are expecting. Lord, do surprises, do miracles and show that you are the Lord. உம்முடைய நாமத்தினால் இப்பொழுதே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். In Jesus' name, in your name, Father, we ask, Lord, let there be surprises in your name. எல்லா முழங்கால முடங்கட்டும், எல்லா நாவுகளும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடத்தக்கதான ஆச்சரியமான அற்புதங்கள் நடப்பதாக. In Jesus' name, Lord, let all the knees bow down and let all tongues confess that Jesus is Lord. Like that, let a surprise be happening. இப்பொழுது எங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. Thank you for hearing our prayer, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. நல்ல பிதாவே. Oh, our heavenly Father. ஆமென். Amen. ஆமென். Amen. இயேசு கிறிஸ்து நம்முடைய
ஜெபத்தை கேட்டிருக்கிறார். Jesus Christ has heard our prayers. நிச்சயமாவே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். Definitely he will do some miracles. He will do many miracles for you. இன்றைக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் மாத்திரமல்ல, அதைவிட மேலான ஆச்சரியமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்க போகிறது. Not only the things that you expect, but for the unexpected things also you will receive surprises. அவர் மனதுருகிற தெய்வம். He is the God of compassion. நிச்சயமாகவே முடிவு உண்டு. Definitely there is an end. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. Your faith won't be led off. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.